வணக்கம் நண்பர்களே, இது vlog பாகம் 9. போன வீடியோவில் சொன்ன முக்கியமான ஃபங்க்ஷனுக்காக பைக்குக்கு பெட்ரோலை போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நண்பர்களோட கிளம்பியாச்சு. நல்லா போயிட்டு இருந்த மனுஷனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு 140 போக ஸ்டார்ட் பண்ணிட்டான். எனக்கு அள்ளு விட ஆரம்பிச்சிச்சு. என் தலையில வேற ஹெல்மெட்டே போடல. இன்னொரு பக்கம் என் ஏர்நேத்தி வேற ஏறிட்டே போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். நாமக்கல் பக்கத்துல வந்தது ஒரு நிழல் கூடம் இருந்துச்சு. அங்கிருந்து சிக்னலுக்கு ரெட்டை போட்டு இவனை அப்படியே நிக்க வச்சுட்டாங்க. அங்கிருந்து கிளம்புனது வண்டி ஓரம் கட்ட சொல்லி அவன்கிட்ட இருந்து ஹெல்மெட்டையும் பிடிங்கியாச்சு. இனிமேல் நம்ம தலைக்கும் பிரச்சனை இல்லை, நம்மளோட முடிக்கும் பிரச்சனை இல்லை. பல ஏரிகளை கடந்து, பல வறண்ட பூமிகளை கடந்து, பல மேடு பள்ளங்களை கடந்து எப்படியோ எங்களோட டெஸ்டினேஷன் நாங்கள் வந்துட்டோம். எங்களுக்கு முன்னாடியே இன்னொரு நண்பர் ஆல்ரெடி இங்கே ரீச் ஆகிட்டாரு. நண்பரோட தோட்டத்தில் சூரியகாந்தி பூல இருந்தனால இவனுக்கு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அப்படியே அங்கே கொஞ்ச நேரம் சிட்டிங்கை போட்டு பேசிட்டு இருக்கும் போதே வந்த வேலைக்கு அழைப்புதல் வந்துருச்சு. நான் சொன்ன முக்கியமான ஃபங்க்ஷன் வேற எதுவும் இல்லை, இதுதான். நான் வந்தது அந்த காதர் பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிடதான். தரமான பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, மட்டன் கிரேவிலாம் சாப்பிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் செரிக்கிறதுக்காக சிட்டிங்கை போட்டு அப்படியே கிளம்பியாச்சு. லிட்டில் பாய்ஸுக்கு லிஃப்ட்டை கொடுத்துட்டு மிஷன் கம்ப்ளீட்டட்னு நினச்சி கிளம்பலான்னு பார்த்தா மக்கள்லாம் ரோட பிளாக் பண்ணிட்டாங்க. அங்கே போய் விசிட்டிங் போட்டதுக்கு அப்புறம் தெரியுது அளவு குத்திட்டு இருக்காங்க. அந்த கம்பி வேற முன்னாடி பின்னாடி இழுத்து விளையாண்டு இருந்தாங்க. கேட்டால் மசுல் கூட கம்பி பிடிச்ச கூடாதுப்பா, அதனால தான் இப்படி பண்ணுறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவர் தான் நமக்கு விழா அழைப்புதல் கொடுத்த நண்பர். அங்கே அளவு குத்துனவங்க எல்லாருக்கும் காசு மேலே அன்பளிப்பாக கொடுத்துட்டு இருந்தாரு. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. அவங்களும் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், அப்படியே டான்ஸ் பண்ணிட்டு கோயில் நோக்கி கிளம்பிடுவாங்கன்னு நினச்சேன். திரும்பி பார்த்தா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தர் தூக்கிட்டு இருந்தாங்க. அவர் தூக்கிட்டு அப்படியே ஊர்வலம் மாதிரி போவாங்கன்னு நினச்சேன். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவர் அப்படியே அந்த இடத்துல தொங்க விட்டு கோயில் நோக்கி எல்லாம் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கும் டைம் ஆனதுனால நாங்களும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்கள் ஊரை நோக்கி கிளம்பிட்டோம் நண்பர்களே.